கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குழந்தை போனோடனே ஜாதகம் பார்த்துருங்க. அவன் ஜாதகாரன் சொல்லுவான் இது நடக்கும் அது நடக்குன்ட்டு. கம்முனு ரூமில் வச்சுட்டிங்கன்னா அதுவே நடந்துக்கும். இப்போ குழந்தைய போய் பார்க்குறீங்க, 9ஆம் தேதி வந்துக்கிறாரு, இதுமாரி ஒரு வந்து இராணுவமோ அல்லது டாக்டராகவோ ஆவார் அப்படின்னு ஜோசிகார் சொல்லிட்டார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆமாம் ரூமில் வச்சு பூட்டிடுங்க. அது என்ன ஆவான், இது டாக்டர் கேள்வி பாரு ஆவான். அதான் ஜாதகம் சொல்லிட்டாங்களே, ஜாதகத்தில் சொல்லிட்டாங்க 30 வயசில் உனக்கு கல்யாணம் ஆகுன்ட்டு. ஆவான் ஏன் முயற்சி செஞ்சது தானே, ஒன்றும் செய்யறது கட்டி நடக்கும். முயற்சி உடையாரு. அப்போ எதுக்கு தான் அப்போ ஜாதகம், எல்லாம் ஜாதகம் பார்த்து கம்முன்னு இருந்துடலாம் தானே, இல்லை அப்படிலாம் கிடையாது. ஜாதகன்றது ஒரு வழிகாட்டி, ஒரு ஐடியா. நீங்கள் இந்த பக்கம் போனால் சரியாக இருக்கும்னு சொல்கிறது போனால் தான் அது. நடக்காதவனுக்கு இல்லை, நடக்கிறவனுக்கு எந்த பக்கம்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டா என்ன பண்ணலாம், பாதை ஒன்று காட்டி கொடுக்கலாம், அவ்வளோதான் ஜாதகம்னா. ஜாதகம் இருக்குது இல்லைன்னா கிடையாது. நீங்கள் இதை செய்த விட இதை செஞ்சால் லாபம் வரும்னு சொல்லாமே தவிர அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் இஷ்டம். ஜாதகத்தில் என்ன வேணால் சொல்லிட்டோம், அதை பொய்யாக்கி காட்ட முடியும் நம்மளால் முயற்சி செஞ்சால். புரியுதா? டாக்டர் சொல்கிறாரு இந்த குழந்தைக்கு படிப்பே வராதுன்ட்டு, என்ன செய்யணும் நீங்கள், சரிங்கன்னு கேட்டு வந்துட்டு அந்த ஜாதகக்காரர் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க வைக்கலாமா படிக்காமல் விட்டுடலாமா. எங்கன்னா ஃபெயிலிட்டா உடனே நீங்களே சொல்லுவீங்க ஜாதகக்காரன் அப்பயே சொன்னாண்டான்னுவீங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் சொல்லி விடுவீங்க. ஆமாம் அந்த குழந்தை சொல்லும் ஆமாம் எனக்கு படிப்பு வராதுன்னும். ஈஸியாக இருக்குது இல்லை, பிரச்சனை எதனால், ஜாதகக்காரரும் உங்களுக்கு சொல்லிட்டாரு. இப்போ ஜாதகக்காரர் சொல்கிறார் இந்த குழந்தை நல்லா படிக்குன்றாரு. நீங்கள் அது படித்து மார்க் ஏற்றவுடனே 10 மார்க் 8 மார்க் ஏற்ற கூட நல்லா படிப்பேன்னு சொன்னார். அப்போ கரெக்டாக ஏற்றணுவீங்க. 4 மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்ட கூட என்ன சொல்லுவீங்க, 10க்கு 4 ஏற்றா கூட ஆமாம் என் பிள்ளை பாஸ் ஆகிடுச்சு பாரு. எதனால், அப்போ ஜோசிகர் என்ன சொன்னார், ஆமாம் ஒருவேளை இப்போ படிக்க மாட்டேறா நீ பின்னாடி நல்லா படிப்ப. இப்போ ஜோசிக்காரங்க நல்லது சொல்லி அனுப்பணும். என்னன்ட்டு நல்லா இருப்பேன், சிறப்பாக இருப்பேன், கொண்டாட்டமாக இருப்பேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் உயர்வாக சொன்னது தானே, என்ன தான் ஆகும். அப்போ அதுக்கு எந்த ஜாதகம்லாம் எதுக்கு தான் வச்சுக்கிறாங்க, உன்னை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு. சில சனிங்கிறது கூடி சீக்கிரம் செத்துருவீங்க, உசாராக இருங்கன்னு. ஆமாம் உன் பொண்டாட்டி துரோகம் பண்ணுவான்னுவான். நான் தான் போயிருப்பேன். ஆமாம் ஆமாம் இல்லை அடிக்கடி தூபை ஃபோன் பண்ணுங்கிறானுவோம். அவன் சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஆகிடா. ஆமாம் ஜோசிகாரன் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன தெரியுமா, ரோடு பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்கணும். அது சந்தா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க ரோடுன்னுவீங்க. அது ஒரு 8 அடி சந்தா இருக்கும், 7 அடி சந்தா இருக்கும். 7 அடி ரோடாக தெரியும் உங்களுக்கு. புரியுதா? ஏன் சில ஜோசிகாரன் சொல்லுவான் உங்கள் வீடு சந்தில் இருக்குதுன்னுவான். நீங்கள் ரோட்டில் தான் இருப்பீங்க. அது 30 அடி ரோடு இல்லைல்ல, அது 15 அடி சந்து தான்னுவீங்க. ஏன் உங்கள் மூளை ஒன்றே அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், வேலை செய்யும். அதனால் ஜோசிகாரங்க பலவிதம். உண்மை சொல்கிற ஒரு ஆளும் இருக்கிறான். நீங்கள் இதில் இந்த மாதிரி ஒரு தொழில் செஞ்சால் முன்னேறிடுவீங்க, இது உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிற ஜோசிக்காரனும் இருக்கிறான். நீங்கள் 5 குட்டி சேர போகிறேன்னு சொல்கிறவனும் இருக்கிறான். பார்த்து ஜோசியத்தினால மட்டும் நீ கிடையாது, முயற்சி பண்ணீங்கன்னா ஜோசியத்தெல்லாம் அப்படி தூரம் வச்சுக்கிட்டு என்ன ஆகணுமோ என்னவோ ஆகலாம். நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், இல்லை கார்பெண்டர் ஆகலாம். அதுவும் கூட நல்ல வேலை தான். கார்பெண்டர் ஆகிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் புது புது டிசைன்லாம் பண்ணி கார்விக் ஒர்க்லாம் பண்ணி காசு அதிகமாக வாங்கலாம். ஜாக்கெட்டு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு தைக்கிறவங்களுங்கிறாங்க. அப்படி தானே. செருப்பே சொல்கிறேன், செருப்பு தைக்கிறவரே சொல்கிறேன். ஓனர் 6 ரூபா இருக்கிறாரு. மாடு அறுத்து தோல் வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரனாக வருவான் இருக்கிறாரு. மாடு அறுத்து விட்டு ஊர் மணிலே உட்காந்துன்னு வெளியே கூட வெளியே வர வெக்கப்பட்டு திரிடுறான். மாடு அறுக்கிறேன்னு வெக்கப்பட்டுறவனுங்கிறான். மாடியே அறுத்து தோல் ஏற்றி பெரிய ஆள் ஆனவனா இருக்கிறான். ஆமாம் நாங்கள் மாடு தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிற அளவுக்கு வசதியாக வரணும் முடியும். அதனால் ஜோசியத்தெல்லாம் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. இல்லை ஜோசியம் பார்த்தா இந்த மாதிரி ஜோசிக்காரர்கிட்ட பாருங்கள், எந்த மாதிரி நல்லா இருப்பேன் முன்னேறுவேன்னு சொல்கிற ஜோசிக்காரை பார்க்குறீங்க. இல்லை சொந்த காசில் போய் சூன்யம் வச்சுன்னு வந்துடாதீங்க. அம்மா அவன் ஜாதகத்தை போட்டுன்னு இந்த கட்டம் சரிப்படாதுன்னு தூக்கி போட்டோன்னே அவனுக்கு ஒரு 1000 ரூபா வரை கொடுத்துட்டு வந்துருப்பீங்க. இவ்வளோ மாதிரி லூஸ் இருப்பான். கேட்டான்னா சொல்லுவீங்க ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பான் ஒரு நல்ல ஜோசிக்காரன்ட்டு. நாளில் ஒன்று வேணும்னு சொல்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பான். அந்த நேரத்தில் நீங்கள் தான் போய் சிக்கின்னு இருப்பீங்க. பார்த்து ஜோசியம் பார்க்கும்போது உஷாராக பாருங்கள்.
ஜோசியம் உங்களுக்கு சாதகமானதை சொல்லணும். அதனால தான் அது பேர் ஜாதகம். உங்களுக்கு என்ன சொல்லணும்? சாதகமான சூழ்நிலை. நல்லா இருப்ப, இது செஞ்சால் நல்லா இருப்ப, உனக்கு எது ஈஸியாக வருதோ அதை செஞ்சால் நல்லா இருப்பேன்னு சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோ. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.